ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனதர் ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து நீட் 2026 அதற்கான ஃபுல் பிளான் அண்டு ஷெட்யூல் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீட் டாப்பர்ஸ் அண்டு நீட்டில் வந்து லோ மார்க் எடுத்தவங்கள்ட்டையும் சஜஷன் கேட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இயர் ரிப்பீட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தான். நீங்கள் செகண்ட் இயர் ரிப்பீட் பண்ணுறீங்களா, இல்லை தேர்ட் இயரா? நீங்கள் எத்தனை இயர் ரிப்பீட் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் எக்ஸாமுக்கு இன்னும் 7 மந்த் தான் இருக்குது. அதாவது இந்த மந்த் இல்லாமல் மே இல்லாமல் நம்ம இடையில உள்ள 7 மந்த்து தான் கால்குலேட் பண்ணுறோம். 7 மந்த்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக நான் அந்த இதில் வந்து ஸ்கோர் பண்ணணுங்கிறது ஃபுல்லாகவே சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாகவே நான் என்ன சொல்ல வரேன் அதை மட்டும் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எதுவுமே இருக்காது. 5 பாயிண்ட்ஸ் 5-6 பாயிண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கான மோட்டிவ் எல்லாமே கிடைக்கும். எப்படி கொண்டுட்டு போகலான்னு எல்லாமே தெரியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாரோடைய சஜஷன். நீட் டாப்பர்ஸ் அண்ட் நீட்டில் லோ மார்க் வாங்க எல்லாத்தையுமே கேட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாமல் நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்டாக இருந்தேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் கொண்டுட்டு வந்து கொடுக்க போகிறேன். ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி திஸ் இஸ் எனஃப் ஃபார் நீட் அப்படி கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டுக்கான ஒரு 1 இயர் நம்ம படிக்கணும்னா அதுக்கான சரியான திட்டமிடலுங்கிறது கண்டிப்பாக வேணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நம்ம வந்து ஒரு நீட் எக்ஸாம் படிக்கிறோம். அந்த ஃபயரில் 1 வீக் அது மேக்ஸிமம் 1 மந்த் படிப்போம். அதுக்கான நெக்ஸ்ட் மந்த் போகும்போது அந்த ஃபயர் அந்த எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக லோ ஆக தான் செய்யும். எல்லாராலையும் இது உணர்ந்தப்பட்டது. நான் கூட இது உணர்ந்தேன். நீட் டாப்பர்ஸுமே இது சொன்ன விஷயம்தான். ஸோ வாட் ஷுட் வி டூ அபவுட் இட்? இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பிளான், ப்ராப்பர் ஷெட்யூல், ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச். ப்ராப்பர் பிளானுங்கிறது எதை பற்றி சொல்கிறேன்னா, இந்த ப்ராப்பர் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோன்னா அதை வந்து எப்போ நினச்சி பண்ணுறோமோ அதை அப்போவே பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நாளைக்குன்னு சொல்லாமல் ஒரு நல்லது சொன்னோமோ அது அன்றை செய் நன்றை செய்ன்னு சொல்கிற மாரி தான். நன்றை செய் இது அன்றை செய். அது மாதிரி நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அது இன்னிலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டைமுங்கிறது 7 மந்த் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பொறுத்து தான் இருக்குமே தவிர இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டைமுமே எதுவுமே போனால் உங்களுக்கு வராது. அதை நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுட்டு தான் ஒவ்வொன்றுமே பண்ணணும். ப்ராப்பர் ஷெட்யூலுங்கிறது நீங்கள் ஓன் ஷெட்யூல் போடணும். நான் வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கிறணும், இல்லை நான் செல்ஃப் ஸ்டடியோ எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன், அப்போது வந்து எனக்கு எப்படி ஷெட்யூல் போடுறது? இன்ஸ்டியூட்டே ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்களே. அவங்க வந்து டெஸ்ட் பேட்சுக்கும் டேஸ்க்கான கிளாஸஸ்க்குமே கொடுத்துருப்பாங்க தவிர உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும், படிக்கணும் எல்லாமே அது நீங்கள் தான் பண்ணணும். இந்த பிளானை நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் போடுறோன்னா அந்த பிளான் நீங்கள் கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணணும். எப்போ அந்த பிளானை நீங்கள் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ங்கிறத நோக்கி நீங்கள் போக முடியும். ஒரு ஷெட்யூல் போட்டோன்னா அதை கண்டிப்பாக நீ ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு எல்லாம் கடைபிடிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு அந்த ஷெட்யூல் வந்து 1 டேக்கே போடுங்க. 1 டே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட்டு 2 டேஸ் அதுவும் ஃபாலோ பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட்டு 1 வீக் போடுங்க. ஸோ நான் 1 வீக்குமே இந்த ஷெட்யூல் எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா, அதை நீங்கள் 1 மந்த்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க. இந்த ஷெட்யூல் வந்து எதை பற்றி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணுறேன்னா நான் ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணியிருப்பேன். இப்போ நான் நீட் படிக்கும்போது இதே டாப்பர்ஸ் கிட்ட கேட்டது என்னன்னா, அவங்க வந்து ஷெட்யூல் வந்து மேக் பண்ணுறது ஃபஸ்ட்டு சின்ன டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு அது பிக்காக இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது சின்ன டார்கெட் பண்ணி அதை முடியுதான்னு பாருங்கள். அதுக்கு முடியலன்னா அப்போ அந்த ஷெட்யூலை மாற்றுங்க. அப்போ வந்து ஷெட்யூலை மாற்றிட்டு வேறு ஷெட்யூல் பாருங்கள். சின்ன டார்கெட் அது 1 டே முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷெட்யூலுமே லாங் கொண்டுட்டு போங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணிங்கன்னா குட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு அவங்க வந்து சொன்னது. இதுவே நீட்டில் லோ மார்க் எடுத்தவங்க இதை சொன்னாங்க. நான் இதை பண்ணலை, அதனால் எனக்கு சீட் கிடைக்கல, அது மார்க் கம்மியாக எடுத்துட்டேன்னு சொன்னாங்க. நான் ஒரு ஷெட்யூல் போடாமல் இருக்கனால ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட அவ்வளோ ஹவர்ஸ் நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை ப்ராப்பராக பண்ணாது என் தப்புன்னு அப்படின்னுமே மார்க் கம்மியாக வந்திருக்குமே என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். நீங்கள் வந்து ஷெட்யூலுங்கிறது ப்ராப்பராக போடணும், அதை ஃபாலோ பண்ணுறது தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஷெட்யூல் போட்டு வச்சுப்பாங்க, ஆனால் பண்ணுறதில்ல. நீங்கள் அதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஒன் டேக்கு நீங்கள் எவ்வளோ ஹவர் நீங்கள் வந்து தூங்குறீங்கலேருந்து படிக்கிறீங்கலேருந்து எல்லாமே அதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச். கண்டிப்பாக நீட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் படிக்கிறத தாண்டி எவ்வளோ டெஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ப்ராக்டிஸ் மேக் ஏ பர்ஃபெக்ட் மேனுங்கிற வார்த்தை இருக்கும். இதை தாரக மந்திரமாக வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அவங்க கிளாஸ் நடத்துகிறத தாண்டி ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து ரிலேட்டான சம் நிறையா தேடுங்க. எவ்வளோ தேடல் தான் உங்களுக்கான நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும்.
அவ்வளோ கொஷின்ஸ் போடுங்க. போட போட உங்களுக்கு ஒரு விஷயம் டவுட் எப்போ தீருதோ அப்போ இருந்தால் அதை விட்டு மூவ் பண்ணணும். தவிர அந்த டவுட்டை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. இது வந்து டாப்பரோட சொன்ன சஜஷன். இதுவே மார்க் கம்மியாக எடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெஸ்ட்டு பேட்ச் தான் ப்ரோ வேணும் அப்படி தான் சொன்னாங்க. டெஸ்ட் பேட்ச் நான் ஒன் வீக்குக்கு ஒரு டெஸ்ட் தான் எழுதுனேன், ஃபுல் டெஸ்ட்டு டெய்லி டெஸ்ட்டு எழுதுறதில்ல அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்கன்ட்டு. அப்போது டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த இந்த எக்ஸாம் இந்த நீட்டில் இருக்க ரோல் பண்ணுதுங்கிறதையும் இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போடுங்க. இல்லையா ப்ரீவியஸ் கொஷின் நிறையா இருக்கும், அதை ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம ஒரு கொஷின் போகிறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கணும். நீட்டில் கேட்லேருந்து எல்லாமே நம்ம சால்வ் பண்ண தான் நம்ம ஓவர் லெவலாக போக முடியும். எடுத்தோன்னே டிஃபிகல்ட் லெவலில் நம்ம கொஷினை வந்து சால்வ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட கான்ஃபிடென்ஸை டவுன் பண்ணும். இதுவே நீங்கள் பேசிக்ஸ் கொஷின்லேருந்து போக போக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ண கற்றுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களை முடிக்க கற்றுக்கிட்டா தான் நம்ம பெரிய விஷயத்துக்கு போக முடியும். பேசிக்ஸ் கொஷின் உங்களுக்கு தெரியணும். பேசிக்ஸ் கொஷினே இப்போ போடாமல் இருக்கோம்னா நம்ம வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசிக்ஸ் கொஷின் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெரிய கொஷின்ஸ், அதாவது ஜேஇ லெவலுக்கு நீங்கள் ஒவ்வொரு மூவாக எடுத்துகிட்டு போங்க. இதுதான் டாப்பரோட சஜஷனாக கூட இருந்திருக்கு. ஸோ நான் வீட்டில் இருந்து படிக்கிறேன், நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன், நீங்கள் எங்கே வேணால் படிங்க. கரெக்டான ஷெட்யூல் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கரெக்டான பிளான் இருக்கணும். இது இருந்தாலே உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அதை கொஷின் எந்த அளவுக்கு டஃப்போ இருந்துட்டு போட்டோம். ஒரு கொஷின் டஃப்பாக கேட்குறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல டஃப்போ கஷ்டமோ நீங்கள் வந்து பயப்பட ஃபஸ்ட்டு கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் டஃப்னா எல்லாருக்குமே டஃப், உங்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு கொஷின் ஈஸினா எல்லாருக்குமே ஈஸி, உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை. ஸோ ஒரு கொஷின் டஃப்புங்கிற போது அந்த டஃப்பான கொஷின் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறோம், எவ்வளோ கொஷின் என்னால் போட முடியுது. டஃப்பான கொஷினில் ஒவ்வொரு கொஷினுமே நம்மளுக்கு வந்து கோல்டன் கொஷின் தான். ஸோ டஃப்பான கொஷினுமே நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும். டஃப்பான கொஷின் வந்தால் பயப்படக்கூடாது ஃபஸ்ட்டு. ஒருவேளை ஈஸியாக கேட்டால் நீங்கள் அங்கே பயப்பட வேண்டியது இல்லைன்னா எல்லாருமே போட முடியும். ஈஸியான கொஷின் நம்ம ஈஸியாக மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு மைண்ட் செட்டில் இருக்கணும். ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சுட்டு ரிலாக்ஸாக 3 ஹவர்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. அந்த 3 ஹவர்ஸில் நம்ம என்ன அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் நம்ம லைஃப்பை ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். ஸோ 1 டேக்கு இருக்கிற ஃபயர் 1 வீக் இருக்கிற ஃபயர் 1 மந்த்துக்கு இருக்காது. அதை நம்ம தான் பூஸ்டப் பண்ணி போகணும். நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம மைண்ட் செட் இருக்கும்போது நீட் எக்ஸாம் படிக்க வந்துட்டோன்னா இதுக்கு டெஸ்டினேஷன் இல்லாமல் நீங்கள் போகணும். டெஸ்டினேஷன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே போக மூவ் ஆகாது. நீங்கள் உங்களை வேலை என்னமோ 1 டேக்கு என்ன பண்ணீங்களோ அதேமாரி 1 இயருக்கு பண்ணிக்கிட்டே போங்க. அதுக்கான ரிசல்ட் உங்களை தேடி வரும். தவிர நீங்கள் வந்து நம்மளுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ கம்மியாக எடுத்துருமோ அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்காமல் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் நான் கொண்டுட்டு வரேன். ஸோ கான்ஃபிடென்ஸாக இருங்க. 2026 நீட்டை அச்சீவ் பண்ணுறோம், சீட் எடுக்கிறோம். தேங்க்யூ.